गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம பாகவதோத்தமனா இருக்கக்கூடிய பரீட்சித்து இந்த அத்தியாய ஆரம்பத்துல பிரம்மனிஷ்டால பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த எல்லாத்துக்குமே ஆத்தியமா இருக்கக்கூடிய அவதாரம் மத்ஸ்யாவதாரம்னு எல்லாரும் சொல்றாலே, இந்த மத்ஸ்யாவதாரம் எப்ப நடந்தது? இதை நாம விட்டோமே. நீங்க எத்தனையோ அவதாரங்கள் பகவான் எடுத்துன்னு வந்தார் அப்படின்னு இந்த மன்வந்தரானு கசனம்னு இந்த சுவாயம்பு மன்வந்தரத்திலேருந்து நீங்க சொல்லிட்டு வரையலோன்னு, அப்படி சொல்லிட்டு வரும்போது எல்லாத்துக்கும் ஆரம்பம் இந்த மத்ஸ்யாவதாரம்னு தானே சொல்றா. அப்பேற்பட்ட ஆத்திய அவதாரமா இருக்கக்கூடிய இந்த மத்ஸ்யாவதாரம் எப்போ நடந்தது? அப்பேற்பட்ட பிரபு அவர் பிறக்கணும்னா எத்தனையோ யோனிகள் இருக்கு. மனுஷனா பிறக்கலாம், எதை வேணாலும் பிறக்கலாம். இப்படி ஜலத்துல இருந்து கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த மீனாக தான் பிறக்கணுமா அந்த பிரபு? அப்படி ஏன் இப்படி அந்த பிரபு மீனாக பிறந்து இந்த உலகத்தை உத்தாரணம் பண்ணணும்னு நினைச்சாருன்னு இந்த மத்ஸ்யாவதாரத்தை நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு மறந்துட்டேன். இந்த மத்ஸ்யாவதாரத்தை பத்தியும் நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு இந்த பரீட்சித் மகாராஜா சுகாச்சாரியால்கிட்ட கேட்ட உடனே மேல சுகாச்சாரியார் அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார்னு இந்த கதையை சௌனகாதி மகரிஷிகளுக்கு சூத புராணிகர் தானே கதை சொல்றார். அவர் தான் முதல்ல கதையை ஆரம்பிக்கிறார். அவர் பரீட்சித் மகாராஜாவுக்கு பிரம்மனிஷ்டால் சொல்லுவது போல இந்த பாகவதத்தை எடுத்துன்னு போகும்போது இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே அந்த கேள்விக்கு பிரம்மனிஷ்டால் என்ன பதில் சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு மேல சொல்றேன்னு சூத பௌராணிகர் சௌனகாதி மகரிஷிகளுக்கு அவர் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். மேல இந்த பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு பிரம்மனிஷ்டால் அதில் பதில் சொல்லணும்னு மேல இந்த மத்ஸ்யாவதாரத்தை சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். மேல பிரம்மனிஷ்டால் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஏ ராஜன்னு, நீ கேட்டியே ஏன் பிரபு இந்த மத்ஸ்யமாக எடுத்துன்னு வரார்? பொதுவாக இந்த ஜந்துக்கள் எல்லாமே பாப யோனிகள், பாபம் வந்தாதான் இந்த ஜந்துக்களாக பிறப்பான்னு அது நீ சொல்லிட்டு இந்த யோனிலாம் எடுத்துட்டு ஏன் பகவான் வந்தார் அப்படின்னு நீ கேட்குறியே. அப்படி பார்க்க கூடாதுப்பா. அவனை பொறுத்தவரையிலையும் எல்லாமே சமந்தான், எல்லாம் அவனுடைய சிருஷ்டி தான். அதனால இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னே கிடையாது. எந்த சமயத்துல தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு அங்க தர்ம சம்ஸ்தாபனம் தான் முக்கியமே தவிர எந்த யோனியில வர எந்த ரூபத்தை எடுத்துன்னு வரேன்றது முக்கியம் கிடையாது. அதுக்கும் மேல நமக்கு தான் மனுஷன் ஒஸ்தி, ஜந்துக்கள் மட்டும் தேவர்கள் ஒஸ்தின்னு இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு தான். பகவானை பொறுத்தவரையும் எல்லாம் அவனுடைய சிருஷ்டியில சர்வசமம். அதனால பகவான் வராகமாகவும் வருவார், நரசிம்மனாகவும் வருவார், பகவான் மீனமாகவும் வருவார், கூர்மமாகவும் வருவார். எப்படி இருந்தாலும் பகவான் ஜந்துக்களாகவும் கூட தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவார். அதுதான் பகவானுடைய உயர்ந்த லட்சணம். பகவானை பொறுத்தவரை இது உயர்ந்த ஜென்மா இது தாழ்ந்த ஜென்மான்னு கிடையாது. ஆகையினால இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்தார்னு மேல இந்த கதையை ஆரம்பிக்கிறார். இந்த மத்ஸ்யாவதாரம் எப்போ எடுத்தார் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லும்போது நம்ம ஒரு கல்பம்னு சொல்றோமே. ஒரு கல்பம்ன்றது பிரம்மதேவனுடைய ஒரு பகல், 14 மன்வந்தரம், 1000 சதுர்யுகம். அதே போல பிரம்மதேவன் படுத்து தூங்கிடுவார். அந்த தூங்கும்போது பிரளயமானது வந்துடும். அந்த பிரளயமானது எப்படி இருக்கும்னா கீழே அத்தல வித்தல சுத்தல தலாதல ரசாதல மகாதல பாதாள லோகங்கள்லாம் போய் மேல இருக்கிற இந்த பூஹு புவஹா சுவஹான்னு பூலோகம் அழிஞ்சிரும், புவர்லோகம் சுவர்லோகம்னு சொல்லக்கூடிய இத்தனை லோகங்களும் அழிஞ்சிரும். மேல 4 லோகங்கள் மாத்திரம்தான் இருக்கும். அதுல சில மகரிஷிகள், சில குறிப்பிட்ட தேவர்கள் இவா மாத்திரம்தான் இருப்பா. இந்த ஒரு கல்பகாலம் முடியும் போது எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஏன் அழியறது அப்படின்னா ஒரு மகாப்பிரளய ஜலம் எல்லாம் அழிஞ்சு போறது. பிரம்மதேவனுக்கு ராத்திரி வந்துருத்தான். நமக்கு எப்படி ராத்திரி வந்தா நாம படுத்து தூங்குவோமோ அதே போல பிரம்மதேவரும் படுத்து தூங்குவாராம். அத்தனை காலம் தூங்கி திரும்ப அவர் எழுந்துக்கும் போது ஒரு புது கல்பமானது உண்டாகும். திருப்பி சந்திரசூரியன்லேருந்து எல்லாரும் உண்டாவார்கள் அப்படின்னு நம்ம பாகவத பிரகாரம் சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி உள்ள கல்பம் பூர்த்தி ஆயிட்டு பிரம்மதேவன் மேல தூங்க போறார். அந்த தூங்குற சமயத்துல பார்த்தா அவருக்கு என்னன்னா வாயில வேதம் சொல்லிண்டே தூங்குறாளாம் பிரம்மதேவன். ஆச்சரியம் பாருங்க, அவர் வேத ஸ்வரூபியா இருக்கிறதுனால வேதம் சொல்லிண்டே தூங்குறாராம். நிறைய வேதம் படிச்சவா எப்படி இருப்பான், வேத ஸ்வரூபியா எப்ப பார்த்தாலும் கையில உருவு போட்டுன்னு வேதத்தை வாக்குல சொல்லிண்டே இருப்பா, தூங்கிண்டே வேதம் சொல்லி கொடுப்பா. எங்களுக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், முள்ளக்குடி மாமா அப்படின்னு பேரு.
அந்த முழுக்குடி வாத்தியார்னு ஒருத்தர், அவர்கிட்ட தான் நாங்கள் இந்த வேதத்தில் இருக்கிற இந்த சாக்க பாகங்கள் கொஞ்சம் சம்ஹிதை எல்லாம் அத்தியனம் பண்ணினோம். அந்த மாமா மத்தியானம் கரெக்டாக எங்களுக்கு சந்தைன்னு ஒன்று சொல்லுவா. அது மத்தியானம் ஒரு 1:30-2 மணிக்கு தான் ஆரம்பிப்பா. நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கம் வர சமயம். பழைய சந்நிதி, பழைய ஆசிரமா இருக்கிறதுனால ஒரு சப்தமும் இருக்காது, நிசப்தமாக இருக்கும். அந்த கீத்து கொட்டா தான் அப்போ சுவாமி சந்நிதியாக இருக்கும். அதில் உட்காந்துட்டு வேதம் சொல்லிட்டு இருப்போம். ஒரு 2-2:30 மணிக்கு ஆகாரம் பண்ணிட்டு வந்தால் எல்லாருக்கும் தூக்கம் வரும். ஆனால் தூங்க முடியாது, வேதம் சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் சந்தையும் சொல்லுவார். என்ன ஆச்சரியம்னா, அவர் வயசானவர், அவருக்கு அப்பயே ஒரு 50 வயசு ஆயிடுத்து. அவர் ஆகாரம் பண்ணிட்டு கொஞ்சம் விதன்னு ஒரு வெந்நீரை பக்கத்தில் வச்சுட்டு இருப்பார். ஏன்னா அப்படி சொல்லும்போது தொண்டை கட்டிடும் அவருக்கு. அதனால அடிக்கடி தொண்டை கட்டும். அதனால வெந்நீரை வச்சுட்டு குடிச்சுட்டே சரி பண்ணிப்பார். பைப்பு ஜலத்தை பிடிச்சின்னு வராத தொண்டை கட்டிடும்னு சொல்லுவார். அந்த மாதிரி அந்த வெந்நீர் ஜலத்தை வித வச்சுன்னு சொல்லுவார். அப்படி சொல்லி கொடுத்துட்டே என்ன பண்ணுவார்னா, அப்படி சொல்லிகிட்டே இருப்பார், தூங்கிடுவார். ஆனால் வாக்கில் சந்தை ஓடிண்டே இருக்கும். எங்கள் ஆச்சரியமாக இருக்கும் பார்க்கும்போது. தூங்கிண்டே சந்தை சொல்லி கொடுப்பார் அவர். நாங்கள் அதை வாங்கி வாங்கி சொல்லிட்டு இருப்போம். இப்படிலாம் பழைய சந்நிதியில் அத்தியனம் பண்ணணும். இப்படி பிரம்மதேவன் வேதம் சொல்லிகிட்டே தூங்கினார் அப்படின்னா சொல்லியிருப்பாரா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வர்றதுக்கு, ஒரு கேள்வி வர்றதுக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நாங்களே பார்த்துருக்கோம். அந்த அவர் நம்மளுக்கு வேதம் சொல்லி கொடுக்கும்போது அப்படியே தூங்கிண்டே சந்தை சொல்லிகிட்டே இருப்பார் 1.5 மணி நேரம். அதில் ஒரு 15-20 நிமிஷம் தூங்கிடுவார். அது தூங்கிண்டே சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அப்படி தூங்கிண்டே வேதம் சொல்ல முடியுமான்னா முடியுன்றது போல, அதுக்கு சும்மா ஒரு உதாரணம் இது சொல்லணும்னு தோணுது. அப்படி பிரம்மதேவர் வேதம் சொல்லிண்டே தூங்கிட்டார். அப்படி வேதம் சொல்லிண்டே தூங்கும்போது வாக்கில் அந்த வேதத்தை மது கைட்டபர்கள்னு 2 பேர் அபகரிச்சுன்னு போனா பகவான் ஹயக்ரீவனா காப்பாத்துறாருன்னு அந்த சரித்திரம் அடுத்தது வருது. இப்படி வேதம் சொல்லிண்டே அவர் தூங்கினார். மது கைட்டபன் அந்த வேதத்தை அபகரிச்சுன்னு போயிட்டான். இப்படி பிரம்மதேவரும் தூங்கிட்டார். இப்போ பிரம்மதேவர் தூங்கினதுக்கு அப்புறம் இப்போ பகவானுக்கு அந்த பொறுப்பு வந்துடுது. மேலே இந்த பிரளயமும் என்ன ஆயிடுதுன்னா, எல்லா லோகங்களுக்கும் ஜலம் இந்த லோகங்கள்லாம் பூகு புவகா சுவகாவல்லையும் முழுக்க ஜலம். ஜலம்னா ஜலம், அப்படி ஒரு பிரளய ஜலம். அந்த பிரளய ஜலமானது கீழே அப்படி இதுவாகி எல்லாம் அழிஞ்சிருத்து இந்த பூமி எல்லாமே. அந்த சமயத்தில் பகவான் மத்ஸ்யாவதாரமாக எடுத்துட்டு பகவான் அனுகிரகம் பண்ணினார்னு சொல்லி, இந்த பிரளயம் வரத்துக்கு ஒரு 7 நாள் முன்னாடி உள்ள சரித்திரத்திலேருந்து அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் பிரம்மனிஷ்டா. நம்ம இருக்கக்கூடிய இந்த மன்வந்தரத்துக்கு வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு பேர். இதுக்கு வைவஸ்வதம்னு ஏன் பேர் வந்ததுன்னா, இந்த மனு மன்வந்தராதிபதியா இருக்கிறதுனால அவருக்கு வைவஸ்வதன்னு பேரு. அவருக்கு ஏன் வைவஸ்வதன்னு பேருனா, விவஸ்வான்னு சூரியனுடைய பேரு. அந்த விவஸ்வானுடைய புத்திரனா இருக்கிறதுனால இவருக்கு வைவஸ்வதன்னு பேரு, ஸ்ராத்த தேவன்னு பேரு. 2 பேர் அவருக்கு. இப்பேற்பட்ட இவர் தான் இதுக்கு முன்னாடி உள்ள கல்பம்னு சொல்றோமோனோ, இப்ப நடக்கிறது ஸ்வேதவராக கல்பம். இப்ப 7 மன்வந்தரம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ராத்திரி பிரம்மதேவன் தூங்கி இருப்பார். அப்ப பகலா இருந்திருக்குமோனோ, அப்ப கூட இருக்காராம் இந்த வைவஸ்வத மனு. அப்ப வேற ஒரு பேர்ல கிருத்தமாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைகை நதி கரையில ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார், சத்யவிரதன்னு பேரோட. அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பாண்டிய ராஜாவா இருக்கக்கூடிய அவர் அந்த கல்பம் முடியறதுக்கு 7 நாள் முன்னாடி நடக்கக்கூடிய சரித்திரம். அவர் அந்த வைகை கரைக்கு அங்க அர்க்கியம் விடுறதுக்காக வர. அப்படி அர்க்கியம் விடுறதுக்காக வரும்போது, அர்க்கியம் விடும்போது என்ன பண்ணுவா, கையில ஜலம் வச்சுட்டு காயத்ரி ஜபம் பண்ணிட்டு தானே கீழே ஜலத்தை விடுவா. அப்படி கையில ஜலத்தை எடுக்கிறார். ஜலத்தை எடுத்துட்டு மந்திரத்தை சொல்லி கீழே விடலான்னு விடும்போது பார்த்தா அதுல ஒரு மீனை பார்த்தார். இந்த மாதிரி ஒரு மீன் வந்தா நாம என்ன பண்ணுவோம், அதை ஜலத்துல விட்டுட்டு புனச்ச ஒரு மந்திரத்தை சொல்லி திருப்ப கையெலமிட்டு திருப்ப தான் அர்க்கியத்தை விடுவோம். அப்படி பண்ணலான்னு கீழே விடலான்னு போகும்போது, என்னை கீழே விடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் பேசுறது. என்னடா இந்த மீன் பேசுறதேன்னு ஆச்சரியப்படுறார். அந்த மீன் என்ன சொல்றதுன்னா, திருப்பி இந்த ஜலத்துல விட்டுறாத, இந்த ஜலத்துல நிறைய மற்ற மீன்கள்லாம் துஷ்ட மீன்கள்லாம் இருக்கு, அதை என்ன சாப்பிட்ருமோன்னு பயமா இருக்கு, என்ன நீ எங்கேயாவது ஒரு ராஜ்யத்துக்கு அழிச்சுன்னு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்ட உடனே பக்கத்துல ஒரு கமண்டலு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அந்த கமண்டலுவில் அந்த மீனை போட்டுட்டு, கருணாமூர்த்தியா இருக்கிறதுனால இப்படிலாம் நடக்கிறதே ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு தன் அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு அந்த கமண்டலுவை எடுத்துட்டு தன் ராஜ்யத்துக்கு வர. அந்த கமண்டலுள்ள அந்த மீனை போட்டுட்டு அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துன்னு வந்தார். ராஜ்யத்தில் இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ராஜ்யத்துக்கு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பார்த்தா அந்த கமண்டலு அளவுக்கு பெருசாகிடுதான் அந்த மீன்.
அப்போ அந்த கமண்டலு வந்து அந்த ராஜா கிட்ட பேசுறதான், இந்த கமண்டலுல என்னால் இருக்க முடியல, ஏதாவது ஒரு பெரிய தொட்டி இருந்தால் அந்த தொட்டியில் கொண்டு போய் போடுங்கோ, அதில் நான் சௌக்கியமாக இருக்கேன்னொடனே பக்கத்தில் ஒரு தொட்டி இருந்தது, அந்த தொட்டியில் கொண்டு போய் போட்டார் அந்த மீனை. அவர் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆச்சரியம்னா, அந்த தொட்டியிலேயே வந்து அந்த தொட்டியில் இருக்க முடியாதபடிக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மீனாக மாறிடுது. இப்படி மாறின உடனே அந்த மீன் பேசுறதான் திரும்ப, எனக்கு இந்த தொட்டி பத்த மாட்டேங்கிறது, ஏதாவது ஒரு பெரிய சரசு குளம் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, ஒரு ஏரி மாதிரி இருந்ததுன்னா அங்கே கொண்டு விடுங்கோ, அதுதான் எனக்கு சௌரியமா இருக்கும் அப்படின்ன உடனே மற்ற ஆட்கள் எல்லாரையும் வச்சுட்டு அந்த மீனை கொண்டு போய் அந்த ஏரியில் கொண்டு போய் விடுறார். அந்த ஏரியில் கொண்டு விட்டா நல்ல இன்னும் கூட பெரிய மீனாக, அந்த சின்ன மீன் இவ்வளோ பெரிய மீனாக மாறிடுது. அப்படி அவ்வளோ பெருசாக மாறின உடனே திரும்பவும் அந்த ராஜாவை பார்த்து அந்த மீன் பேசுறது, இந்த சரசு குளம் கூட எனக்கு பத்தாது போல இருக்கு, எனக்கு திருப்பியும் சமுத்திரத்துல என்னை கொண்டு போய் விடுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே திரும்பவும் ராஜா மற்ற ஆட்கள் எல்லாரையும் வச்சுட்டு ஒரு பெரிய அண்டால போட்டு அந்த மீனை போட்டு அப்படி ஜலத்தோட வச்சு அதை கொண்டு போய் திரும்பவும் வந்து சமுத்திரத்துல விட போனா, அந்த சமுத்திரத்துல என்ன விடாத அப்படின்றது இந்த மீன். ஏன் விடாத அப்படின்ன உடனே, இந்த சமுத்திரத்துல என்னை விட பெரிய பெரிய திமிங்கலங்கள் சுறா மீன்கள்லாம் இருக்கு, அதை வந்து என்ன சாப்பிட்டுடும்னு இப்படி சொல்லும்போது இப்பதான் அந்த ராஜாவுக்கு தோன்றது, இது வந்து சாதாரண மீன் இல்லை, இது வந்து ஏதோ நம்ம சும்மா அந்த மாயாவியாக ஏதோ நடக்கிறதுன்னு நினைச்சிட்டோம், இது அந்த காரியத்துக்காக இல்லை, இது சாட்சாத் வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவனுடைய காரியம்னு அப்பதான் உணர்றாரு. அப்படி உணர்ந்த உடனே இத்தனை நேரம் எல்லோரும் வந்து அந்த மீன் இங்கே கொண்டு விடலாம் அங்கே கொண்டு விடலான்னு அந்த மீனை கீழே வச்சுட்டு கையும் கண்ணும் கண்ணீருமாக கையை கூப்பி கொண்டு மேலே அந்த சத்தியவர்த்தன் பேசுகிறார். நீங்கள் யாருன்னு நான் இப்போ தான் புரிஞ்சுட்டேன், இத்தனை பேசும்போதே நான் தெரிஞ்சுட்டு இருக்கணும், ஆனால் இந்த மந்த புத்திக்கு புரியல, எனக்கு என்னமோ நீங்கள் சாட்சாத் வைகுண்ட வாசின்னு தோன்றது, ஏதோ காரிய நிமித்தமாக வந்திருக்கேன்னு தோன்றது, அந்த காரிய நிமித்தம் என்ன வச்சுன்னு ஏதோ நடத்திக்க போறேன்னு தெரியறது, அதனால தான் வந்து என்கிட்ட வந்து இப்படி மீனாக வந்திருக்கேன்னு எனக்கு தோன்றது, அப்படி வைகுண்டவாசியா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அந்த மீனுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, மேல நான் என்ன செய்யணும், நீங்க என்ன ஆக்ஞாபிக்கிறேன்றது சொல்லணும், அதுக்கு தகுந்தது போல நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பகவான் மாயையிலேருந்து விடை பெற்று பகவான் உணர்ந்தார். அப்படி உணர்ந்து பகவான்னு தெரிந்து கொண்டு அந்த மீனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி நீங்க ஆக்ஞாபிங்கள் அப்படின்றது போல பிரார்த்தனை பண்ணி கேட்கிறார் அந்த மீனை பார்த்து. அப்பொழுது நீங்கள் நிறைய கேள்வி கேட்க போறேன், அந்த சமயத்துல மத்ஸ்யாவதாரத்துல வரக்கூடிய நான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு அந்த சமயத்துல நாம அந்த ராத்திரி முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க போறேன், என்னுடைய அனுகிரகத்தினால நிர்பயமாக நீங்க இருந்துன்னு வரப்போறீர்கள். அடுத்த வடக்குரிய ஸ்வேதவராக கல்பத்துல 7வது மன்வந்திரத்துக்கு அதிபதியாக நீர் தான் இருக்க போறீர், நீர் சூரியனுக்கு புத்திரனாக நீங்க பிறக்க போறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியவிரதனிடத்தில் சொல்லிட்டு பகவான் மேல் இதெல்லாம் நடக்க போறதுன்னு சொல்லிட்டு அந்த சத்தியவிரதனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு பகவானும் அந்தர்தானம் ஆயிட்டார். இவரும் அந்த காலத்துக்காக பிரதீட்சிச்சுண்டு காத்துட்டு இருக்கார், பகவத் ஆக்ஞையை நம்ம பண்ணணும்ன்றதுக்காக. இப்படி அவர் காத்துட்டே இருக்கும்போது சரியாக 7 நாட்கள் முடிஞ்சது, ஒரு மேகம் வந்தது, மழை பெய்யறது, மழையில தான் ஆரம்பிக்கிறது. அப்படியே ஒரு மழை பெய்யறது, ஜலம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல, அப்படி ஜலமானது பொங்கி பொங்கி எல்லா இடத்துலேருந்தும் பொங்குறது. அப்படி ஜலம் பொங்கி 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 பார்த்தா எல்லா இடமும் வெடியறது. சமுத்திரங்கள்லாம் எல்லை தாண்டாமல் இருக்கிறதுனால தானே நாம நிம்மதியா இருக்க முடியாது. அந்த சமுத்திரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் தாண்ட ஆரம்பிச்சிருது, எல்லாத்தையும் அழிச்சுன்னு வருது ஏகோபிச்சு ஜலமாக. அப்படி ஏகோபிச்சு ஜலம் அழிச்சுட்டே நேராக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சத்தியவிரதன் கிட்டையும் வந்து அந்த பிரளய ஜலம் கொண்டு போகணும்ன்ற சமயத்துல அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவ்யமான ஒரு படகு வருது. அந்த படகுல பார்த்தா சப்தரிஷிகள் ஓஷதி இவைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பகவான் நம்மளை காப்பாற்ற போறாருன்னு வந்து அந்த படகுல வந்து இந்த சத்தியவிரதனை ஏத்திண்டு அந்த படகுல உட்காத்தி வச்சுட்டு சப்தரிஷிகள் அங்கேருந்து கிளம்புறா. அந்த பிரளயஜனமானது பார்த்தா அந்த பூர்லோகம் புவர்லோகம் சுவர்லோகம்னு எல்லாத்தையும் அழிச்சிருத்து அந்த ஜலமானது இப்படி இருக்கும்போது நைமித்திக பிரளயமானது உண்டாயிடுத்து. பிரம்மதேவன் படுத்துன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப இவ மாத்திரம்தான் முடிச்சுட்டு இருக்கா, சப்தரிஷிகள், இந்த சத்தியவிரதன், ஓஷதிகள் இவைகள் எல்லாம். இப்படி ஒரே இருளா இருக்கே, இதுல பகவான் சொன்னாருனோ இருளா இருக்கும், கவலைப்படாதீங்க, ஆனாலும் ஒரு கிஞ்சித் பயமானது இருக்கு. இப்படி இருக்கே, இந்த ஜலத்தெல்லாம் சாதாரண நாள்ல பார்த்தது கிடையாதானோ இந்த அரிஷ்டங்கள்லாம். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து எல்லோரும் கொஞ்சம் பயப்படுறார்கள்.
அப்படி பார்க்கும்போது பார்த்தா மகாமத்யம் ஒன்று எனக்கு தெரியறது. பகவான் சொன்னது போல அங்க சித்தமா இருக்கார் மத்ஸ்யாவதார மூர்த்தியாக. எவ்வளோ பெரிய மூர்த்தின்னா லட்ச யோஜனை விஸ்தாரமா இருக்கார். லட்சம் இன்ட்டு 10 கிலோமீட்டர் ஒரு யோஜனை வச்சிருந்தா கூட எவ்வளோ பாருங்க, 10 லட்சம் கிலோமீட்டர் பெருசுல ஒரு மகாமீனமானது அந்த பிரளயத்துல உண்டாகி பகவான் சொன்னது போல அந்த வாசுகிய ஸ்மரிச்சார். வாசுகி வந்துடுது. அந்த வாசுகி எடுத்து அந்த மீன்ல கொம்பு போல இருக்கிறத அதுல கட்டி பகவானுடைய அந்த மத்ஸ்யாவதார மூர்த்தியா இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய மூக்கு மேல இருக்கிற கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்ருங்கத்துல கட்டி ஒரு நுனிய இந்த கப்பல்ல கட்டி இப்படி எல்லாத்தையும் சித்தமா எடுத்து உடனே அந்த மத்ஸ்யாவதார மூர்த்தி மேல கிளம்ப ஆரம்பிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த பிரபுவை பார்த்து இந்த காரியத்துக்கெல்லாம் பிரபு என்ன நியமிச்சிருக்காரு, என்ன செலக்ட் பண்ணியிருக்காருன்னு பரம சந்தோஷப்பட்டு அந்த சத்யவிரதனா இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இந்த மன்வந்தராதிபதியான வைவஸ்வதன் அப்ப சத்யவிரதனா இருக்கும்போது அந்த மத்ஸ்யாவதார மூர்த்தியா இருக்கக்கூடிய பிரபுவை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். பேர்பட்ட பிரபு, நீங்கள் உங்களுடைய மாயா விலாசத்தை பார்த்தா எங்களால வியர்ப்பு தான் ஆக முடியும். ஏன்னா இப்படிலாம் நான் இந்த பிரளயம் இந்த படகுல உட்காந்துன்னு உங்க கூட சஞ்சாரம் பண்ணுவேன்னு ஒரு க்ஷணம் நினைச்சேன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? இந்த அர்க்கியமாக அந்த ஜலத்தை எடுத்தம்போது சின்ன மீனாக எவ்வளோ சின்ன மீனாக நீங்க என்னை விடாதன்னு சொன்னேலே, அப்ப நீ என்ன இந்த ஜலத்துல விடாத, துஷ்ட மீன்கள்லாம் என்னை எனக்கு ஹானி கொடுக்கும், என்னை ஏதாவது பண்ணிடும்னு நீங்க சொல்லும்போது இதெல்லாம் நடக்க போறதுன்னு எனக்கு தெரியுமா? அப்படி நீங்க அதை சொல்லும்போது ஏதோ சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ஏற்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க பண்றதுக்காக அந்த ஒரு சின்ன மீனாக பண்ணேலே, உங்களுடைய மாயாவிலாசத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அதை ஸ்மரிக்க தான் முடியுமே தவிர அதை புரிஞ்சிக்கவோ அதை நம்மளால திரும்பவோ பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட பிரபு நீங்க முதல்ல இந்த குட்டி மீனா வரும்போது இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இப்ப பாருங்கோ, உங்களுடைய சங்கல்பத்தினால இப்படி நான் அடுத்தது வைவசுகமனுவாக ஆகணும்னு நீங்க சங்கல்பிச்சதுனால இப்ப இந்த படகுல சஞ்சாரம் பண்ணுவது போல இருக்கு. உங்களுடைய மாயாவிலாசத்தை நினைக்கும் போது அதை கறந்து நினைச்சு ஆச்சரியம்தான் பட முடியுமே தவிர வேற என்ன படமும் எங்களால. அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம். நீங்கள் எப்படியேப்பட்டவர் நீங்கள்? நான் பிரம்மதேவரே தூங்கிட்டார். பிரம்மதேவரே நாள் முடிஞ்ச உடனே தான் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு படுத்துட்டார். ஆனா உங்களுக்கு ரெஸ்டே இல்லை பாருங்க. அப்படி அவர் தூங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் மத்ஸ்யனாக இந்த பிரளயத்துல முடிகிற பரியந்தம் இதுல சஞ்சாரம் பண்ணிட்டு உனக்கு உபதேசம் பண்ணணும்னு இந்த உலகத்தை உண்டாக்கி பகவான் அயலாத உழைச்சுட்டு இருக்காராம், ரெஸ்டே எடுக்காதபடிக்கு. அப்படி நீங்கள் உழைத்து கொண்டு எல்லா சமயத்திலும் இருந்துட்டு இது சரியா நடக்கிறதா, இது சரியா நடக்கிறதா, இது சரியா நடக்கிறதான்னு பார்த்து கொண்டு அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால பொறுப்புல இருக்கிறவா தூங்கும் போது கூட நீங்க முடிச்சுட்டு உங்க காரியத்தை பார்த்துட்டு இருக்கேலே. நீங்களே ஜெகத் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கேள், நீங்களே எல்லாத்தையும் காப்பாத்தின்னு இருக்கேள். எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க உயிரோட இருந்துட்டு இருக்கிற விவகாரத்தை பண்ணிட்டு இருக்கேலே. அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கக்கூடிய உன் பிரபாவத்தை நான் என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு நமஸ்காரம் தான் பண்ண முடியும் அப்படின்னு பலவிதமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரார் இந்த சத்யவிரதன். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மாயா பிரபஞ்சத்துல எத்தனையோ விஷயங்கள் தனக்கு எல்லாம் தெரியும்னு எல்லோரும் அவாவா வாயுக்கு வந்தபடி உபதேசம் பண்ணிட்டு உலகத்துல சுத்தின்னு இருப்பா. ஆனா இப்பொழுது எங்களுக்கு உத்தம குருவா இருக்கக்கூடிய நீங்கள் தான் எங்களுக்கு உபதேசம் பண்ணணும். எங்களுடைய பரமபாக்கியம். இப்ப யாரும் கிடையாது. நாங்க எந்த சந்தேகமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் கேட்கணும். அப்பேற்பட்ட நீங்கள் இந்த சமயத்துல எங்க சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக தான் மத்ஸ்யாவதார மூர்த்தியா இந்த சமயத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உலகத்துல இருக்கிறவா கண்டதை கேட்டு இப்படி மற்றவாளுடைய கேட்டு வீணா போறா. ஆனா எங்களுக்கு உங்க வாக்குனால கேட்கக்கூடிய பாக்கியம். நீங்க தெய்வமா தான் உலகத்துக்கு இருக்கேள். ஆனா இப்ப எங்களுக்கு தெய்வமாகவும் இருந்து கொண்டு அதுக்கும் மேல குருவாக இருந்து கொண்டு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்க போறீங்களே. அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கக்கூடிய நீங்கள் குருவாக இருந்து கொண்டு நாங்க கேட்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் நீங்க தீர்த்து வைக்கணும்ன்றது போல பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றார். இப்படிலாம் பகவான ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியாக பிரபு இந்த மாயையில் அகப்பட்டு கொண்டு எல்லோரும் கஷ்டப்படுறான். அதுலேருந்து தாண்ட முடியலையோன்னு உங்களுடைய அனுகிரகத்தினால வரக்கூடிய கல்பத்திலேயாவது எல்லோரும் மாயையிலேருந்து தாண்டி உங்க திருவடி அடையணும்னு நீங்க அனுகிரகம் பண்ணுங்கோன்னு நம்ம சார்பாக அந்த சத்யவிரதன் கேட்கிறாராம். இந்த வரக்கூடிய கல்பத்துல ஜனங்கள் எல்லோரும் கஷ்டப்பட வேண்டாம்,
இந்த மாயையில நீங்க அனுகிரகம் பண்ணி உங்க திருவடிக்கு வந்து அடையணுன்றது போல அனுகிரகம் பண்ணுங்கன்னு இப்படி பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறார். நீங்க குருவா இருந்து உபதேசம் பண்ணணும்னு இப்படி பலவாறு சொன்ன உடனே பகவானும் சந்தோஷப்பட்டு அந்த பிரளய ஜெயம் வடிகிற பரியந்தம் அந்த ராத்திரி முழுக்க அந்த சத்தியவர்த்தன் கேட்க கேட்க அந்த கேள்விகளுக்கும் பகவான் இப்படி உபதேசம் பண்றதுதான் இதுக்கு மத்ய சம்ஹித மத்ய புராணம் அப்படின்ற பேரு. இப்படி பகவான் அப்படி பரமானுகிரகம் பண்ணியிருக்க அந்த சத்தியவர்த்தனுக்கு இத்தனை விஷயத்தையும் சொல்லி அந்த பிரளய ஜலம் இருக்கிற பரியந்தம் பகவான் மத்யாவதாரமா இருந்துட்டு மத்யமூர்த்தியா இருந்து கொண்டு இப்ப ஏற்பட்ட உபதேசம் பண்ணி இந்த கல்பம் முடியும் போது இந்த பிரம்மதேவனும் எழுந்துண்டு அடுத்த ஜெகத் சிருஷ்டி ஆரம்பிக்கிறான்ற சமயம் பரியந்தம் மத்ஸ்யாவதார மூர்த்தியாக இருந்து கொண்டு அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்வேதவராக கல்பம்னு இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேதம் தானே ரொம்ப முக்கியம். இந்த மதுகைடபர்கள்ன்றவர் வேதத்தை எடுத்துன்னு போயிட்டா போன கல்பத்துல பகவான் ஹயக்ரீவனா வந்து அந்த வேதத்தை அவள்கிட்டேருந்து மீட்டு கொடுத்து இப்ப ஹயக்ரீவ மூர்த்தியா வந்து பகவான் வந்து பிரம்மதேவன்ட்டையும் வேதத்தை கொடுத்து சப்தரிஷிகளையும் கூப்பிட்டு இந்த வேதத்தை நீங்க தான் உத்தாரணம் பண்ணணுன்றது போல அந்த சப்தரிஷிகளை கூப்பிட்டு அந்த வேதத்தை அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் பிரம்மதேவன்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் வேதத்தை வச்சுன்னு இந்த உலகத்தை உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு மத்ஸ்யாவதார மூர்த்தியா இருக்கக்கூடிய பிரபு மறைஞ்சு போறார். அந்த படகும் அங்கங்கு போயிடுத்து. அதாவது மேலே இந்த சத்தியவிரதன் இந்த ராஜாவும் அந்த படகுலேருந்து அந்த ஒரு கல்ப காலம் ஒரு ராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் இறங்குறார். இப்ப எல்லாம் சாதாரணமாயிடுத்து. மேலே பிரம்மதேவரும் எழுந்துட்டார். அவர் ஜெகத் சிருஷ்டியும் ஆரம்பிச்சுட்டார் வேதத்தை வைத்து கொண்டு. அப்படி அவர் இருந்துட்டே இருக்கும்போது 1 2 3 4 5 6 மன்வந்தரம் முடிஞ்சு இந்த 7வது மன்வந்தரம் வரும்போது தான் இந்த சத்தியவிரதனுக்கு வேலை. அது பரியந்தம் பிரம்மதேவனோட பிரம்மலோகத்துல இருந்து பரபலருக்கு. இப்ப சூரியனுடைய புத்திரனாக இந்த சத்தியவிரதன்ற ராஜா 7வது மன்வந்தரத்துக்கு அதிபதியாக மேல இவர் பிறக்கிறார் சூரியனுடைய புத்திரனாக. அதனாலதான் இவருக்கு இந்த சத்தியவிரதனுக்கு வைவஸ்வதன்னு பேரு. அவருடைய பெயர்னாலதான் இந்த மனுக்கே இந்த மன்வந்தரத்துக்கே வைவஸ்வத மன்வந்தரம் என்று பெயரு. இவருக்கு ஸ்ராத்த தேவன்னு இன்னொரு பெயரும் இருக்கு அப்படின்னு சூரிய புத்திரனாக இவர் பிறகுத்தார். அவர் பிறந்துதான் வந்து இந்த மன்வந்தரத்துக்கு வைவஸ்வத மனு அப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட மத்ஸ்யாவதார சரித்திரம்னு இந்த மத்ஸ்யாவதாரத்தை சொல்லி முடிக்கிறார். எப்பேற்பட்ட பிரபு பகவான் எத்தனை ரூபங்கள் எடுத்துன்னு வந்து நம்ம எல்லோருக்கும் உத்தாரணம் பண்றார். அப்படி எடுத்துன்னு வந்த பிரபு மத்ஸ்யாவதாரமாக எடுத்துக்கொண்டு இதுக்கு முன்னாடி உள்ள இந்த கல்பம் முடிகிற காலத்துல மத்ஸ்யாவதாரத்தை எடுத்துன்னு வந்து பகவான் இப்படி அந்த சத்தியவிரதனுக்கு உபதேசம் பண்ணி பகவான் இப்பொழுது எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு போறார். அப்பேற்பட்ட பிரபுவுக்கு நமஸ்காரம். என்னன்னா எதுக்கு இந்த மத்ஸ்யாவதாரத்தை முதல்ல வச்சு நாம சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது பாகவத பிரகாரம் பார்த்தா வராக அவதாரம் தான் முதல்ல வரும். இந்த மத்ஸ்யாவதாரத்தை ஏன் வருது முதல்ல, மத்ஸ்யாவதாரத்துல ஏன் பெரியவா முதல்ல வச்சிருக்கான்னு எனக்கும் ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். அப்போ நம்ம வராக கூர்ம இப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு வரணும். இந்த கடைசிக்கு முன்னாடி தான் மத்ஸ்யம் சொல்லணும்ன்றது போல நினைச்சேன். ஆனால் இந்த கால பிரகாரம் பார்க்கும்போது மத்ஸ்யம் தான் முதல்ல. இந்த கல்பம் உண்டானதுக்கு அப்புறம் தான் ஸ்வயம்பூ மனுலேருந்து முதல்ல வந்தது வராக அவதாரம். இந்த கல்பம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அப்படின்னா போன கல்பம் முடியல பிரம்மதேவன் தூங்கும் போதே மத்ஸ்யாவதாரம் வந்துடுது. அதனால அந்த ராத்திரி முழுக்க மத்ஸ்யமாக இருந்துட்டு பிரபு அப்புறம் அவர் வைகுண்டத்துக்கு கிளம்பி போறார். அதனால இந்த கல்பம் ஆரம்பத்துக்கு முன்னாடியே மத்ஸ்யாவதாரம் இருந்ததுனால அதனாலதான் ஆதி மத்ஸ்யம் அப்படின்றது போல மத்ஸ்ய கூர்ம வராகன்னு சொல்றா பெரியவர்கள்லாம். இந்த கால பிரகாரம் பார்க்கும்போது இந்த உலகம் உண்டாகிறதுக்கு பிரளயத்துக்கு முன்னாடியே அப்படின்னா இந்த பிரளயம் வந்தபோது பிரளயத்திலேயே பகவான் இருந்திருக்கிற இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே. அதனாலதான் மத்ஸ்யாவதாரம் ஆத்தியமாக பெரியவர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லியிருக்கா. அதனால அப்படி ஆதி அவதாரமா இருக்கக்கூடிய அந்த மத்ஸ்யாவதார சரித்திரத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்றாளோ அவர்களுக்கும் சர்வ பாபங்களும் போறது. அதே மாதிரி மத்ஸ்யாவதாரம் அவதாரத்தை ஒரு மனசுல காமனையை வச்சுண்டு இது பூர்த்தியானோம்னு யார் இந்த மத்ஸ்யாவதார சரித்திரத்தை படிக்கிறாளோ அது வந்து அவளுக்கு அந்த மனோபீஷ்டங்கள் பூர்த்தி ஆகும்னு இதுக்கு 2 விதமாக பலஸ்ருதியை சொல்லி எப்பேற்பட்ட பிரபு பகவான் வந்து ஹயக்ரீவனாக வந்து இந்த வேதத்தை மீட்டு கொடுத்தார். அப்புறம் வந்து மத்ஸ்யாவதார மூர்த்தியா வந்து பகவான் வந்து அந்த பிரளய ஜலத்துல சுத்தினார். அப்புறம் எல்லாம் முன்னாடியே இப்படிலாம் நடக்க போறதுன்னு அறிந்து கொண்டு இந்த சத்தியவர்த்தனை வச்சுண்டு சப்தரிஷிகளை வச்சுண்டு ஓஷதைகளை வச்சுண்டு
பிறகு இப்படி அந்த பிரளய ஜலத்துல சுத்தி நமக்காக அயலாத உழைச்சு கொண்டிருக்கிற அந்த மகாவிஷ்ணு பகவானுக்கு நாம் என்னதான் பண்ண முடியும், எல்லோரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்ஸ்யாவதார மூர்த்திக்கு ஜிக்மமீனம் நதோஸ்மி அப்படின்னு பிரம்மனிஷ்டால் நமஸ்காரம் பண்ணி இந்த மத்ஸ்யாவதார சரித்திரத்தை பூர்த்தி பண்றார். இந்த மத்ஸ்யாவதார சரித்திரம் இந்த 24வது அத்தியாயத்தோட இந்த ஸ்கந்தமானது பூர்த்தியாகுது. இப்படி பகவானுடைய சங்கல்பத்தினாலும் குருநாதருடைய சங்கல்பத்தினாலையும் ரொம்ப அற்புதமாகவும் மன நிறைவா இருக்கு இந்த பாகவதம் நடக்கிறது பார்த்தா. அதுவும் இந்த அஷ்டமஸ்கந்தத்துல எல்லாமே ஆச்சரியம். அஷ்டமஸ்கந்தத்தை மகாலட்சுமி வந்தா, அந்த மகாலட்சுமி சரியாக பார்த்தா, மகாலட்சுமி வந்த அன்னைக்கு பார்த்தா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அஷ்டமி வேற. அந்த அஷ்டமஸ்கந்தத்துல அஷ்டம அத்தியாயத்துல அஷ்டம பொருளாக அஷ்டம ஸ்லோகத்துல அஷ்டலக்ஷ்மியோட மகாலட்சுமி வர அன்னைக்கு அஷ்டமி வேற, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேற அவதாரம். அது ஒரு பரம ஆச்சரியம், பரம சந்தோஷம். அதே போல வாமனாவதாரம் சரியாக அக்ஷய திருதியை அன்னைக்கு வாமனாவதாரம். இப்படி ஒவ்வொரு விஷயம் பகவான் ஏற்றுக்கொள்வது போல இப்படி இந்த அஷ்டமஸ்கந்தமானது அமைஞ்சது. வாமனாவதார சரித்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஒரு சண்டை சச்சரவு இல்லாதபடிக்கு எப்படி பகவான் எல்லாரையும் அனுகூலம் பண்ணிண்டு அடவணைத்து கொண்டு இந்திரனுக்கு வேணுங்கிறத கொடுத்தார், மகாபலிக்கு வேணுங்கிறத கொடுத்தார், சுக்கராச்சாரியும் சமாதானம் படுத்தினார், எல்லாருக்கும் அவாவாளுக்கு வேணுங்கிறது கொடுத்தார். தப்பு பண்றவனுக்கெல்லாம் தண்டனையை கொடுக்கிறார், நல்லது பண்றவாளுக்கெல்லாம் சுகத்தை கொடுத்துட்டு எப்படி ஒரு நிர்வாகம். இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சில பேருக்கு சுகத்தை கொடுக்க முடியும், சில பேருக்கு துக்கப்படத்தானே படுவா. அப்படிதானே இருக்கும். எல்லாருக்கும் ஹிதம் பண்ண முடியுமா? ஆனா எல்லாருக்கும் ஹிதம் பண்றவன் தான் அதுல ரொம்ப நல்ல கெட்டிக்காரன். அப்படி பிரபுவனுடைய அந்த நிர்வாக திறனானது இந்த அஷ்டமஸ்கந்தத்துல தெரியும். அப்படி ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து அந்த மோகினி அவதாரத்தை எடுத்துன்னு இந்த அமிர்தத்தை பிரித்து கொடுத்தது. அப்புறம் அந்த அசுரர்கள் ராஜ்ய பரிபாலனம் வந்தோடனே திரும்ப வாமனாவதாரமாக எடுத்துன்னு அவள்கிட்ட இந்த ராஜ்யத்தை வாங்கி தேவர்கள்ட்ட கொடுத்தது. அந்த மகாபலிக்கு தேவர்களை விட பல மடங்கு சௌக்கியமா இருக்கக்கூடிய சுதலலோகத்தை கொடுத்தது. அப்புறம் அந்த பிரபு மத்ஸ்யாவதார மூர்த்தியாக ஆத்திய மத்சமாக இருந்து கொண்டு முதல் அவதாரமாக இருந்து கொண்டு எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுவது போல அந்த சத்தியவிரதனை அழித்து கொண்டு அந்த பிரளய ஜலத்துல சுத்திண்டு அயலாத உழைச்ச அந்த பிரபு. இப்படி அத்தனை சரித்திரங்களும் இந்த அஷ்டமஸ்கந்தத்துல இருக்கு. அப்பேற்பட்ட அஷ்டமஸ்கந்த பூர்த்தி எப்பயும் சொல்வது போல ஒவ்வொரு ஸ்கந்த பூர்த்தியிலையும் தேங்காவை உடைச்சி நிவேதனம் பண்ணணும் அப்படின்றது நம்ம சேங்காலிபுரம் ஸ்ரீ ஸ்ரீ அனந்தராம தீட்சிதால் அவளுடைய அந்த சம்பிரதாயம். அதுலதான் நம்ம குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ விட்டல்தாஸ் மகாராஜனும் அப்படிதான் பிரவச்சனம் பண்ணுவா. எங்களையும் அப்படிதான் தயார் பண்ணியிருக்கா. அதனால எல்லோரும் இன்னைக்கு அந்த தேங்காவை உடைச்சி பகவானுக்கு நிவேதனம் பண்ணணும்னு எல்லோர்ட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திரும்பி பார்க்கறது கூட 8வது ஸ்கந்தம் தாண்டிட்டோம். நாட்கள் ஓடுறது. இந்த போன கார்த்திகை ஏகாதசி நவம்பர் 1ஆம் தேதி தான் ஆரம்பிச்சோன்னு பார்த்தா இப்போ 8 ஸ்கந்தம் பரியந்தம் நிர்விக்னமாக நடந்திருக்கு. ஒரு நாள் கூட மிஸ் ஆகாதபடிக்கு நித்தியபடி இதை பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு நான் சாப்பிட்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, குளிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, நீ பாகவதம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது போல இருக்கு. அந்த மாதிரி பாகவதம் நம்மளை அழிச்சுன்னு போறது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் இதை போடாமல் இருக்க முடியாது, இந்த ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு இந்த ரெக்கார்டிங் செட்டப்போடையே நான் எல்லா ஒரு கதைக்கும் போயிட்டு இருக்கேன். அங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுன்ற மாதிரி அப்படி எல்லா இடத்துலையும் போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். அப்போ தான் சாத்தியமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரே இடத்துல இருந்தோ அந்த மாதிரி விற்த்தியாக இருந்ததுன்னா இது ஒரு சௌக்கியம். ஆனால் நம்ம விற்த்தியே சஞ்சாரத்தில் தானே இருக்குது. நம்மளுடைய விற்த்தியும் பஜனையும் பண்ண வேண்டியிருக்கு. இதுவும் பண்ணணும்னா எல்லாத்தையும் எடுத்துன்னு கிளம்ப வேண்டியிருக்கு. ஆனால் சுவாமி கிருப்பையில் நீங்கள் எல்லோரும் கேட்கறதுனால இது பல நாட்கள் தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டியிருக்கு, பல நாட்கள் ஆகாரம் தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் விட தூக்கம் தான் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்பப்போது. ஆனால் எல்லாம் பரவாயில்ல, நீங்கள் எல்லோரும் ஸ்ரத்தையாக கேட்கறதுனால உங்களுடைய அந்த நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவா ஃபோன் பண்ணி சொல்கிறது, அவா அந்த கமெண்ட்ஸில் போடுறது, அவா எனக்கு மெசேஜ் அனுப்புறது, இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா இத்தனை தியாகத்துக்கும் ஒரு பலித்தம் போல அவளுக்கு உண்மையாகவே அது அப்பேற்பட்ட க்ஷேமத்தையும் பாக்கியத்தையும் சௌக்கியத்தையும் இந்த பாகவதம் கொடுக்கறதுன்னும் போது இது ஒரு தியாகம்ன்றது ஒரு பெரிய விஷயமாக இல்லை. அதனால் எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய பக்தி ஸ்ரத்தை. அதனால் மேலும் ஒவ்வொரு ஸ்கந்தமாக பூர்த்தி பண்ணி இப்பொழுது 8வது ஸ்கந்தமும் பூர்த்தி ஆயிருக்கு. இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நாட்கள் எல்லோரும் பிளான் பண்ணிக்கணும்ன்றதுனால நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவதம் இந்த 335 நாள் சரியாக
கார்த்திகை ஏகாதசி நவம்பர் 1ஆம் தேதி அன்று ஆரம்பித்து அக்டோபர் 1 பூர்த்தி ஆறுது. 335 நாட்கள் இது பூர்த்தி ஆறுது. அது 335 நாட்கள் நிர்விக்னமாக பூர்த்தி ஆகணும்னு குருநாதால்ட்டையும் பாண்டரங்கன்ட்டையும் ராமர்கிட்டையும் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் நித்தியபடி. ஏன்னா ஆரம்பிச்சிட்டோம், ஏதோ நம்ம சாமர்த்தியத்தில் இல்லை, நிர்விக்னமாக நடக்கணும், அதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். அஷ்டமஸ்கந்த பரியந்தம் அழைச்சுன்னு வந்துட்டார். இது 1ஆம் தேதி பூர்த்தி ஆறுது. பொதுவாக ஸ்ரீமத் பாகவதத்தை பூர்த்தி பண்ணும்போது நம்ம ருக்மிணி கல்யாணத்தோட தான் நம்ம பூர்த்தி பண்ணுவோம். இந்த ருக்மிணி கல்யாணத்தோடு தான் பூர்த்தி பண்ணுறது சம்பிரதாயம். அதனால இதை பூர்த்தின்றது நம்ம ஏதோ ஆற்றுல உக்காந்துட்டு அப்படியே பூர்த்தி பண்ணிட்டோம்னு இல்லாதபடிக்கு இந்த பூர்த்தியை ஒரு பெரிய இடத்துல எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துல சங்கிரகாத்தியாயம் பண்ணி, அந்த சங்கிரகாத்தியாயம் படித்தாலே இந்த 335 நாட்கள் நம்ம பண்ணின இத்தனை பாகவதத்தினுடைய பலன் ஒரு அத்தியாயத்தில் கிடைக்கும். அந்த பாகவத சரித்திரம் முழுக்க வரும்னு சொல்லிட்டு சப்தாக பூர்த்தியில இது முழுக்க சிரவணம் பண்ண சொல்லுவா அந்த ஒரு அத்தியாயத்தை. அது நாம ஒரு இடத்துல சேர்ந்துண்டு எல்லோரும் சேர்ந்து அந்த சங்கிரகாத்தியாயத்தை பாராயணம் பண்ணி ஹரையே நமஹான்னு சொல்லி அந்த மண்டபத்தையே நடுக்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அது இந்த 1ஆம் தேதி முடியறதுனால, அக்டோபர் 1ஆம் தேதி முடியறதுனால அக்டோபர் 2 அன்னைக்கு காந்தி ஜெயந்தி எல்லோருக்கும் லீவு. அந்த அக்டோபர் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேற. இதுவும் பகவத் சங்கல்பம் போல அமைஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடைசியா சங்கரமா ஒரு ருக்மிணி கல்யாணத்தையும் பண்ணிடுவோம்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதனால இதெல்லாம் எங்க நடக்க போறது அப்படின்னா, நம்ம டிடிகே ரோட்ல இருக்கக்கூடிய இந்த மியூசிக் அகாடமியில இதை பண்ணலாம் அப்படின்னு இப்போதைக்கு நிச்சயம் பண்ணியிருக்கோம். அதுக்கு நிறையா செலவுகள் இதெல்லாம் ஆறுது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் அகாடமியில் இந்த பூர்த்தியானது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. என்னென்னா இந்த அக்டோபர் 2ஆம் தேதி இப்பயே ஏன் சொல்கிறோன்னா, இன்னும் எல்லோருக்கும் ஒரு 4-5 மாதம் கையில் இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னா, ஏதோ சென்னை வாசிகள் அவளுக்கு ஒண்டி தான் இது சம்பந்தம்னு இல்லாதபடிக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவா எல்லோரும் வரணும். இந்த பாகவதத்தை தமிழ்நாடு மாத்திரமா இருக்கா, கேரளாலேருந்து எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கா, கர்நாடகா பெங்களூர்லேருந்து எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கா, பாம்பேலேருந்து நிறையா பேர் படிச்சுட்டு இருக்கா, நாக்பூர் போனேன் அங்கேருந்து நிறையா பேர் படிச்சுட்டு இருக்கா, டெல்லியிலேருந்து நிறையா பேர் படிச்சுட்டு இருக்கா, அகமதாபாத்லேருந்து நிறையா பேர் படிச்சுட்டு இருக்கா, கோவாக்கெல்லாம் பாகவதம் புஸ்தகம் போச்சு அதனால கோவாலேருந்து படிச்சுட்டு இருக்கா, ஆந்திரா ஹைதராபாத்லேருந்து நிறையா பேர் படிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் இல்லாதபடிக்கு சிங்கப்பூர், அப்புறம் துபாய், அபுதாபி, அப்புறம் யூகே, யுனைடெட் கிங்டம், லண்டன், போராதுக்கு அமெரிக்காலேருந்து கேட்கவே வேண்டாம். அத்தனை பேரும் இந்த பூமண்டலம் முழுக்க அத்தனை தேசத்துலேருந்தும் இதை பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்ன ஆசைன்னா, அத்தனை பேரும் வரணும் இந்த மியூசிக் அகாடமிக்கு உங்களுக்கு. அதனால தான் இந்த 5 மாதம் முன்னாடியே இதை நான் தெரிவிக்கிறேன். அவாவா பிளான் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு நாள் இந்த பூமியில எந்த மூலையில இருந்தாலும் அன்னைக்கு அந்த மியூசிக் அகாடமிக்கு எல்லோரும் சேர்ந்துட்டு இந்த சங்கரகாத்தியாயம் பாராயணம் பண்ணி ஸ்ரீ ஹரையே நமஹான்னு சொன்னா அந்த மண்டபமே நடுங்கணும். இந்த மியூசிக் அகாடமியில நிறைய பஜனைகள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கிறது. பாகவதம்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ண மாதிரி தெரியல. இந்த பாகவத சம்பந்தப்பட்டு இப்படி ஒரு பெருசா நாம தான் ஏற்பாடு பண்றோமோன்னு தெரியறது. பகவத் கிருப்பையில, குருநாதர் கிருப்பையில நடக்கணும். அது நீங்கள் இல்லாமல் சாத்தியமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1800-2000 பேர் உட்காரக்கூடிய அது அவ்வளோ பெரிய ஹால். அதுக்கு நிறையா செலவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும், பணம் வந்துடும், பண்ணிடலாம். ஆனால் எல்லாத்தையும் உடைய முக்கியம் என்னன்னா, நீங்கள் எல்லோரும் வரணும். அது ஏதோ நான் ஆற்றுலேயே உட்காந்துன்னு பார்த்துடுறேன் போனால் போதும்னு இல்லாதபடிக்கு அன்னைக்கு ஒரு நாள் யாரும் சிரமத்தை பார்க்காம எல்லோரும் கிளம்பி வரணும். சரியாக சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணி பர்யந்தம் 3 மணி நேரமா முதல்ல கொஞ்ச நேரம் பஜனை, அப்புறம் இந்த பாகவத சங்கிரகாத்தியாயம் பாராயணங்கள், பாகவத பத்தின கொஞ்சம் பேச்சு. அப்புறம் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, அந்த சமயத்துக்கு ஏத்தது போல உங்களுக்கெல்லாம் இந்த பாகவதம் என்ன பண்ணது, யார் வாழ்க்கையில என்னென்ன மாறுதல்கள் பண்ணது அப்படின்னு ஒரு சின்னதா பிரீஃபா ஒரு 30-40 செகண்ட்ல அவாவால பேச வைக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். அது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏத்தது போல நம்ம அதை பார்த்துட்டு அந்த சமயத்துல அதுவும் பண்ணி எல்லோரையும் நாமம் சொல்ல வச்சு பஜனை பண்ண வச்சு இந்த மியூசிக் அகாடமி முழுக்க உட்காந்துட்டு எல்லோரும் பாடி இந்த சங்கரகாத்தியாயம் முழுக்க பாராயணம் பண்ணி ஹரே நமஹா சொல்லும்போது அந்த மண்டபமே நடுங்கணும். ஏன்னா ஹரே நமஹா இத்யுச்சைஹி முச்சியதே சர்வ பாதகாத்துன்னு சங்கரகாத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
அந்த சமயத்துல எவ்வளோ உறக்கமா நம்ம ஹரே நமஹான்னு கத்தி சொல்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பாபம் போறது அப்படின்னு பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம சொல்லும்போது அந்த மண்டபமே நடுங்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, இப்பயே பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு லீவு வேற எல்லோருக்கும். ஃப்ளைட்ல புக் பண்ணிக்கிறவா இது பண்ணிக்கிறவா எல்லாரும் பண்ணிக்கோங்க. சென்னையில எல்லாருக்கும் வேண்டியவா இருக்கா. ஒரு 2 நாள் முன்னாலே வந்து தங்கிண்டு அன்னைக்கு எல்லோரும் வந்துடும். இதுக்கு டிக்கெட் எல்லாம் நான் எதுவும் வைக்கல, என்ட்ரி ஃப்ரீ தான். யார் முதல்ல வராலோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட்ல அவாவா வந்து உக்காந்துடலாம். இதுக்கு ₹1 டிக்கெட்டு கூட வைக்க போறதில்ல, என்ட்ரி ஃப்ரீ தான். அதனால எல்லோரும் வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு இதை அனுபவிச்சுட்டு பாகவதத்தை பரிபூர்ணமா அனுபவிச்சுட்டு இந்த பாகவதத்தை ருக்மிணி கல்யாணத்தோட பரிபூர்ணனாக பகவானுக்கு சமர்ப்பிக்கணும்னு அடியேனுக்கு ஆசை. அதனால எல்லோரும் வந்து இதுலயும் கலந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கே சொல்லிட்டேன். எல்லாரும் இந்த கேலண்டர்ல நோட் குறிச்சு வச்சுருங்கோ, டிக்கெட் புக் பண்றவாள்லாம் பண்ணிட்டு இருங்கோ. அதனால எல்லோரும் வரணும். எல்லோரும் வந்து நம்ம சுவாமியோட கிருப்பை பெறணும், குருநாதருடைய கிருப்பை பெறணும், நம்ம ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கிருப்பையினால ஆயுர் ஆரோக்கியத்தோட இருந்துட்டு மேலும் மேலும் இந்த சத்சங்கத்தில் எல்லாரும் கலந்துட்டு எல்லோரும் இந்த அந்த அக்டோபர் 2ஆம் தேதி வந்து கலந்துக்கணும்னு இதையும் இந்த சமயத்தில் எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு எல்லார்ட்டையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேலும் எல்லோரும் கலந்து இந்த 24வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி ஸ்கந்த பூர்த்தி அது மறந்துட போறது. அதனால தேங்காய் நிவேதனம் பண்ணணும்னு எல்லார்ட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அத்த சதுர்விம்சோऽध्यायः ராஜுவாச பகவன் ஸ்ரோதுமிச்சாமி ஹரேः அத்புதகர்மணः அவதாரகதாம் ஆத்யாம் மாயாமத்ய விடம்பனம் யதர்த்தம் அததாத்ரூபம் மாத்ஸ்யம் லோகஜுகுப்சிதம் தமஃ பிரகிருதி துர்மர்ஷம் கர்மக்ரஸ்த இவேஸ்வரः ஏதன்னோ பகவன் சர்வம் யதாவத் வக்துமர்ஹசி உத்தமஸ்லோகசரிதம் சர்வலோகசுகாவஹம் சூதோவாச இத்யுக்தோ விஷ்ணுராதேன பகவான் பாதராயணிः உவாச சரிதம் விஷ்ணோः மத்ஸ்யரூபேண யத்கிருதம் ஸ்ரீசுகோவாச கோவிப்ரசுரசாதூனாம் छन्दसामपि चेश्वरः रक्षामिच्छन् तनूर्धत्ते धर्मस्यार्थस्य चैव हि उच्चावचेषु भूतेषु चरन् वायुरिवेश्वरः नोच्चावचत्वं भजते निर्गुणत्वात् धियो गुणैः आसीत् अतीतकल्पान्ते ब्राह्मो नैमित्तिकोलयः समुद्रोपप्लुतास्तत्र लोका भूरादयो नृपा कालेनागत निद्रस्य धातुः शिशैषोर्बली मुखतो निःसृतान् वेदान् हयग्रीवो अन्तिके हरत् ज्ञात्वा तत् दानवेन्द्रस्य हयग्रीवस्य चेष्टितं दधार शफरीरूपं भगवान् हरिरीश्वरः तत्र राजऋषिः कश्चित् नाम्ना सत्यव्रतो महान् नारायणपरो अतप्यत् तपस्स सलिलाशनः योऽसौ अस्मिन् महाकल्पे तनयः स विवस्वतः श्राद्धदेव इति ख्यातः मणुत्वे हरिणार्पितः
एकदा कृतमालायां कुर्वतो जलतर्पणं तस्याञ्जलि उदके काचित् शफर्येकाभ्यपद्यता सत्यव्रतो अञ्जलिगतां सहतो येन भारत उत्ससर्जनदीतो ये शफरीं द्रविडेश्वरः तमाहसाति करुणं महाकारुणिकं नृपम् यादोभ्यः ज्ञातिघातिभ्यः दीनां मां दीनवत्सलः कथं विसृजसे राजन् भीताम् अस्मिन् सरिज्जले तमात्मनो अनुग्रहार्थं प्रीत्या मत्स्यवपुर्धरम् अजानन् रक्षणार्थाय शफर्याः समनोदधे तस्यादीनतरं वाक्यम् आश्रुत्य समहीपतिः कलशाप्सु निधायैनां दयालुर्निन्य आश्रमम् सा तु तत्रैकरात्रेण वर्धमाना कमण्डलौ अलब्ध्वा आत्मावकाशं वा इदमाहमहीपतिं नाहं कमण्डलौ अस्मिन् कृच्छ्रं वस्तुमिहोत्सहे कल्पयौकः सविपुलं यत्राहं निवसे सुखं स येनां तत आदाय न्यधात् औदञ्जनोदके तत्र क्षिप्ता मुहूर्तेन हस्तत्रयम् अवर्धता न मे एतदलं राजन् सुखं वस्तुमुदञ्चनम् पृथुदेहि पदं मह्यं यत्त्वाहं शरणं गता तत आदाय सा राज्ञा क्षिप्ता राजन् सरोवरे तदावृत्य आत्मना सोऽयं महामीनो अन्ववर्धता नैतन्मे स्वस्तये राजन् उदकं सलिलौकसः निधेहि रक्षायोगेन हृदे माम् अविदासिनी इत्युक्तः सो अनयत् मत्स्यं तत्र तत्राविदासिनी जलाशये सम्मितं तं समुद्रे प्राक्षिपज्झषं क्षिप्यमानस्तमाहेदम् इह मां मकरादयः अदन्ति अतिबलावीर मां नेहोत्स्रष्टुम् अर्हसि एवं विमोहितस्तेन वदता वल्गुभारतीं तमाहको भवानस्मान् मत्स्यरूपेण मोहयन् नैवं वीर्यो जलचरः दृष्टोऽस्माभिः श्रुतोऽपि च यो भवान् योजनशतम् अह्नाभिव्यानशे सरः नूनं त्वं भगवान् साक्षात् हरिः नारायणो व्ययः अनुग्रहाय भूतानां धत्से रूपं जलौकसां नमस्ते पुरुषश्रेष्ठा स्थिति उत्पत्ति
व्ययेश्वरा भक्तानां नः प्रपन्नानां मुख्यो ह्यात्मगतिर्विभो सर्वे लीलावतारास्ते भूतानां भूतिहेतवः ज्ञातुमिच्छाम्यदो यदर्थं भवता धृतं न तेरविन्दाक्ष पदोपसर्पणं मृषा भवेत् सर्वसुहृत्प्रियात्मनः यथेतरेषां पृथगात्मनां सताम् अदीदृशो यत् वपुरद्भुतं हिनः। श्रीशुक उवाच इति ब्रुवाणं नृपतिं जगत्पतिः सत्यव्रतं मत्स्यवपुर्युगक्षये विहर्तुकामः प्रलयार्णवे ब्रवीत् चिकीर्षुरेकान्त जनप्रियः प्रियम्। श्रीभगवानुवाच सप्तमे अद्यतनात् ऊर्ध्वम् अहन्येतत् अरिन्दमा निमङ्क्ष्यति अप्ययाम्भोधौ त्रैलोक्यं भूर्भुवादिकम् त्रिलोक्यां लीयमानायां संवर्ताम्भसि वै तदा उपस्थास्यति नौः काचित् विशाला त्वां मयेरिता त्वं तावत् ओषधीः सर्वाः बीजानि उच्चावचानि च सप्तर्षिभिः परिवृतः सर्वसत्त्वोपबृंहितः आरुह्य बृहतीं नावं विचरिष्यसि अविक्लवः एकार्णवे निरालोके ऋषीणामेव वर्चसा दोधूयमानां तां नावं समीरेण बलीयसा उपस्थितस्य मे शृङ्गे निबध्नीहि महाहिना अहं त्वां ऋषिभिः साकं सह नावमुदन्वती विकर्षन् विचरिष्यामि यावद्ब्राह्मी निशा प्रभो मदीयं महिमानं च परं ब्रह्मेति शब्दितं वेत्स्यसि अनुगृहीतं मे सम्प्रश्नैः विवृतं हृदि इत्थमादिश्य राजानं हरिः अन्तरधीयता सोऽन्ववैक्षत तं कालं यं हृषीकेश आदिशत् आस्तीर्यदर्भान् प्राक्कूलान् राजर्षिः प्रागुदन्मुखः निशसादहरेः पादौ चिन्तयन् मत्स्यरूपिणः ततः समुद्र उद्वेलः सर्वतः प्लावयन्महीं वर्धमानो महामेघैः वर्षद्भिः समदृश्यता ध्यायन् भगवदादेशं ददृशे नावमागतां तामारुरोह विप्रेन्द्रैः आदायोषधि वीरुधः तमूचुः मुनयः प्रीताः राजन् ध्यायस्व केशवं स वै नः सङ्कटात्
अस्मात् अविताशं विधास्यति। सोऽनुद्यातः ततो राज्ञा प्रादुरासीत् महार्णवे। एकशृङ्गधरो मत्स्यः हैमः नियुतयोजनः निबध्य नावं तत् शृङ्गे यथोक्तः हरिणा पुरा। वरत्रेण अहिना तुष्टः तुष्टावमधुसूदनम्। राजोवाच अनाद्य विद्योपहतात्मसंविदः तन्मूलसंसार परिश्रमातुराः। यदृच्छया इह उपसृतायमाप्नुयुः विमुक्तिदो नः परमो गुरुर्भवान्। जनो बुधोऽयं निजकर्मबन्धनः सुखेच्छया कर्म समीहते असुखं। यत्सेवया तां विधुनोत्यसन्मतिं ग्रन्थिं स बिन्ध्यात् हृदयं स नो गुरुः। यत्सेवयाग्नेरिव रुद्ररोदनम् पुमान् विजह्यात् मलम् आत्मनस्तमः। भजेत वर्णं निजमेष सौम्ययः भूयात् स ईशः परमो गुरोर्गुरुः। न यत्प्रसादायुत भागलेशम् अन्ये च देवा गुरवो जना स्वयं। कर्तुः समेताः प्रभवन्ति पुंसः तमीश्वरं त्वां शरणं प्रपद्ये। अचक्षुरन्धस्य यथाग्रणीः कृतः तथा जनस्या विदुषो अबुधो गुरुः। त्वमर्कदृक् सर्वदृशां समीक्षणः वृतो गुरुर्नः स्वगतिं बुभुत्सताम्। जनो जनस्यादिशते सतीं मतिं यया प्रपद्येत दुरत्ययं तमः। त्वं त्वव्ययं ज्ञानममोघमञ्जसा प्रपद्यते येन जनो निजं पदम्। त्वं सर्वलोकस्य सुहृत्प्रियेश्वरः ह्यात्मा गुरुः ज्ञानमभीष्टसिद्धिः। तथापि लोको न भवन्तमन्धधीः जानाति सन्तं हृदि बद्धकामः। तं त्वामहं देववरं वरेण्यं प्रपद्य ईशं प्रतिबोधनाय। छिन्द्यर्थदीपैः भगवन्वचोभिः ग्रन्थीन् हृदयान् विवृणुस्वमोकः। श्रीशुक उवाच इत्युक्तवन्तं नृपतिं भगवान् आदिपूरुषः मत्स्यरूपी महाम्भोधो विहरन् तत्त्वमब्रवीत्। पुराणसंहितां दिव्यां सांख्ययोगक्रियावतीं सत्यव्रतस्य राजर्षेः आत्मगुह्यम् अशेषतः अश्रौषीत् ऋषिभिः साकम् आत्मतत्त्वमसंशयम्। नाव्यासीनो भगवता प्रोक्तं ब्रह्म सनातनम्। अतीत प्रलयापाय उत्थिताय स वेधसे
हत्वासुरं हयग्रीवं वेदान् प्रत्याहरद्धरिः स तु सत्यव्रतो राजा ज्ञानविज्ञानसंयुतः विष्णोः प्रसादात् कल्पेऽस्मिन् आसीत् वैवस्वतो मनुः सत्यव्रतस्य राजर्षेः मायामत्स्यस्य शार्ङ्गिणः संवादं महदाख्यानं श्रुत्वा मुच्येत किल्बिषात् अवतारो हरेर्योऽयं कीर्तयेत् अन्वहं नरः संकल्पाः तस्य सिद्ध्यन्ति स याति परमां गतिम् प्रलयपयसि धातुः सुप्तशक्तेः मुखेभ्यः श्रुतिगणमपनीतं प्रत्युपादत्त हत्वा दितिजम् अकथयत् यो ब्रह्म सत्यव्रतानां तम् अहम् अखिलहेतुं जिह्ममीनं नतोऽस्मि श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे वैयासक्याम् अष्टादशसाहस्र्यां पारमहंस्यां संहितायाम् अष्टमस्कन्धे मत्स्यावतारचरिताणुवर्णनं नाम चतुर्विंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।